Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நீங்க ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான போட்டோ ஃப்ரேம் வீடியோ எடிட் நம்ம எப்படி VN ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்றதை இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நீங்க இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைன்னா இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர்லயே அவைலபிளா இருக்கு. நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலர்ல பிளஸ் ஐக்கான் இருக்கும். இந்த பிளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வீடியோ அண்ட் போட்டோன்னு இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் போட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க யாரோட போட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போறீங்களோ ஸோ அவங்களோட போட்டோஸை எந்த ஃபோல்டர்ல வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ளூ கலரில் ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு டைம் லைனை ஃபர்ஸ்ட்ல எடுத்துட்டு வந்து வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறம் அகைன் இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் போட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அகைன் போட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த கிரீன் ஸ்கிரீன் இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இந்த கிரீன் ஸ்க்ரீன் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபிட் இல்லைனா ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ கரெக்டாக ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இப்போ இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் குரோமாக்கி ஆப்ஷனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக அந்த கிரீன் ஸ்க்ரீன் மேலே வச்சிருங்க. இந்த கிரீன் ஸ்க்ரீன் மேலே வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணி கரெக்டாக அந்த கிரீன் ஸ்க்ரீனை நல்லா ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுடைய ஃபிங்கரை ஃப்ரேமில் வந்து கை வச்சு இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் எந்த இடத்த வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த இடத்த வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஃப்ரேமில் நம்ம கரெக்டாக ஃபோட்டோ வந்து செட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அகைன் ஃபோட்டோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அடுத்த இமேஜஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த இமேஜ் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு போய் அடுத்த ஃப்ரேம் மேலே வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இந்த ரெண்டு ஃப்ரேமுமே வந்து ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஃபோட்டோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ இந்த ஃப்ரேமில் வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஏதாவது ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து ஃபோட்டோ வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வீடியோ வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஜூம் அவுட் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த ஃப்ரேம் மேலே வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கிரீன் ஸ்க்ரீன் இமேஜை வந்து கிளிக் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி மேலே வச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுடைய ஃபோட்டோ வீடியோ எல்லாமே வந்து கரெக்டாக செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து வீடியோ வந்து செட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அந்த சாங்கை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அந்த வீடியோ
சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த வீடியோவில் ஓடக்கூடிய சாங் வந்து நீங்கள் மியூட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வால்யூம்னு இருக்கும். ஸோ வால்யூம் வந்து நீங்கள் 0ல் வச்சுட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவில் ஓடக்கூடிய ஆடியோ மியூட் ஆகிடும். மியூட் ஆனதுக்கப்புறம் டைம் லைனை ஃபஸ்ட்டில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியோ சிம்பிள் இருக்கும். இந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணி மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மை மியூசிக்னு இருக்கா. ஸோ இந்த மை மியூசிக்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் டு ஆடியோ அண்ட் ஃபைல் ஆப்னு இருக்கும். நீங்கள் ஃபைல் ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாங்கை உங்களுடைய VN ஆப்பில் வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணீங்களோ ஸோ அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே யூஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். இந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த வந்து சாங் ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக சாங் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then, see you next video. Bye bye.